கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் 25 பேர் அரசாங்க சட்டத்திட்டத்தின் கீழாக ஆராதிக்க அனுமதி தந்திருப்பதினால் we have limited the congregation, and due to these governmental restrictions, with limited number of people, we are going to have a Christmas New Year service. I'm sorry, we're going to have our New Year and year-end last service. To go to the opening prayer, let us all rise to our feet and pray. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி. பரமபிதாவே, இந்த 2020ஆம் ஆண்டு நீர் செய்த எல்லா நன்மைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, 2019 எங்களோடு இருந்தவர்கள் இன்று உயிரோடு எங்களோடு இல்லை. ஆனால் நாங்கள் உம்மை பாடவோ துதிக்கவோ ஒரு நேரம் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் உம்மை நினைக்க ஒரு நேரம் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷத்திலே 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் ஒரு வியாதியினால் மரித்து போன நேரத்தில், இந்த தேசத்தில் 60,000 ஜனங்களுக்கு மேலாக மரித்து போன ஒரு இடத்திலே இத்தனை பேர்களையும் நீர் உயிரோடு காத்து ஒருவருக்கு ஒரு விக்கினம் வராதபடி எங்களை நடத்தினீரே ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும் நீர் ஆதரித்து நடத்தினீர். ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் ஆதரித்து நடத்தினீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆதரித்து நடத்தினீர். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, சில காரியங்கள் தீமையாக எங்களுடைய கண்களுக்கு காணப்பட்டாலும் நீர் ஒரு மனுஷனுக்கும் கெடுதல் செய்யவில்லை. மனுஷன் வீழ்ந்திருப்பானால் அது அவனுடைய பிள்ளை. ஆண்டவரே, நீரோ நியாயாதிபதி, நீரோ பரிசுத்தர், நீரோ தெய்வம், நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறதினால் பரமபிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சற்று நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்கள் நாவுகளை திறந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Let us all open our mouth and give thanks to him. He has kept us safe to step on to this new year. We have come to the last day of this 2020. So let us express our gratitude for our God who has kept us alive and safe. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. உன்னதரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை இடங்களுக்கு போய் வந்த பொழுதிலும் ஒவ்வொருவரையும் நீர் காத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. துதி ஆராதனை செய்ய அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லா அன்புக்கும் நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே. We thank you, we thank you, we thank you and give you all glory, Father. We praise you and give all the glory, Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 சுவாமினி. ඔබට ස්තුති 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 කියා අපි කියනවා ස්වාමිනී. ඔබ කරපු සෑම යාපත් ක්‍රියාවල් වෙනුවෙන් අපි අපගේ ප්‍රණාමය ස්තුති ඔබට පුද කරන්නෙමු ස්වාමිනී. We give you all thanks and gratitude, Father. உன்னத தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து, எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உள்ளங்களை திறந்து சொல்லுங்க. நீர் செய்த உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே ஆராதனை. Praise him, praise him. Lift your voice and praise him. உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே ஆராதனை தெய்வமே. உமக்கே ஆராதனை. For you alone
alone we give all the glory, Father. உமக்கே ஆராதனை. முழு இருதயத்தோடு சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஒபட்டாய் ஆராதனா in Sinhala. ஒபட்டாய். ஒபட்டாய் ஆராதனா. स्वामिनी ओबटाय आराधना प्याननी. ओबटाय आराधना. कियान्न ओबटाय आराधना प्याननी. ओबटाय आराधना. मेपमने यापत करवाओ देवियनी. ओबटाय आराधना. आराधना. उमके आराधने अप्पा. उमके आराधने. முழு இருதயத்தோடும் சொல்லுங்க, உமக்கே 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 தெய்வமே. உமக்கே ஆராதனை. அவரை ஆராதிப்போம். Let us worship him. உமக்கே ஆராதனை. ஒபட்டம ஆராதனா. ஒபட்டம ஆராதனா. देवदुनी ओबटाय आराधना प्याननी. ஒபட்டாய் ஆராதனா. ஒபட்டம ஆராதனா. ஒபட்டம ஆராதனா. எல்லாம் அவருடைய கிருபையே. ஒபட்டம ஆராதனா. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. கிருபையே கிருபையே. மாறாத நல்ல கிருபை. நல்ல கிருபையே. சொல்லுங்க இருதயத்தை திறந்து. கிருபையே கிருபையே. மாறாத நல்ல கிருபை. நல்ல கிருபையே. கருணாவ only his grace. கருணாவ. வெனஸ்னோவன யாபாத் கருணாவ. வெனஸ்னோவன யாபாத் கருணாவ. 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 வெனஸ்னோவன வெனஸ்னோவன யாபாத் கருணாவ. யாபாத் கருணாவ. கிருபையே எல்லாரும். கிருபையே கிருபையே. மாறாத அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. கிருபையே கிருபையே. மாறாத நல்ல கிருபை. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம். சிந்தியுங்கள், ஆண்டவர் எவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்தார். என்று சொல்லுகிறோம் நாதா. உயிரோடு பாதுகாத்தது மட்டுமல்ல, நாவாலே துதிக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் செய்தார். நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ಸ್ತುತಿ ಜೇಸು ಸಮಿದೆ. ಸ್ತುತಿ ಜೇಸು ಸಮಿದೆ. ಸಮಿದೆ. ಸ್ತುತಿ ಜೇಸು ಸಮಿದೆ. ಜೇಸು ಸಮಿದೆ. ಸ್ತುತಿ ಸ್ತುತಿ ಜೇಸು ಸಮಿದೆ. ಜೇಸು ಸಮಿದೆ. ಸ್ತುತಿ ಜೇಸು ಸಮಿದೆ. நன்றி. நன்றி இயேசு ராஜா. இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா. நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி. இன்னும் 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 நன்றி நன்றி நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி. நன்றி
நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்களை மூடி எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? சிந்தித்து சிந்தித்து நன்றி சொல்லுங்க. Thank him for all the goodness that he has rendered in your life. Open your hearts, open your mouth and give thanks to him. Tell Lord, you have done so many good and wondrous things. And we thank you, Lord. We thank you, Father. We thank you, Jesus. நன்றி நன்றி சொல்லுங்க சொல்லுங்க. அருமையானவர்களே, இப்பொழுது சற்று நேரம் அவரை ஆராதித்தோம், கொஞ்ச நேரம் ஆராதித்தோம். இப்பொழுது அவரை துதிக்க போறோம். We were worshiping him and now we are going to praise him with a gladful heart, with joyful heart. We are going to praise him. அவரை துதிக்க போகிறோம். ஆகவே இந்த நாள் கடைசி வருஷத்தின் கடைசி நாள் இந்த கேலண்டரிலே. நாளைக்கு ஒரு புதிய வருஷம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய வருஷமாய் ஆசீர்வதித்து செல்வார். ஆகவே இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக let us all give thanks to the Lord for giving us this day. Let us say, this is the day that God has blessed. This is the day that God has made us to worship. This is the day that God has given us. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. எல்லாம் கைகளை தட்டி. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day. This is the day. Praise him. துதியுங்கள். That the Lord கரங்களை தட்டி பாடுவோம். has made. This is the day. This is the day. This is the day that the Lord has made. That the Lord has made. We will rejoice. We will rejoice and be glad in it. This is the day. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day. This is the day that the Lord சிங்களத்திலே மேதாவசே மேதாவசே சமிதுன் சாது சமிதுன் சாது சமிதுன் எல்லா பாஷைகளிலும் அவரை பாடுங்கள். பிரீத்திவெமோ மேதாவசே மேதாவசே சமிதுன் சாது பிருத்திவனோ அபி சாமதேனா. மேதாவசே மேதாவசே எல்லாம் பாடி துதியுங்க கடவுளை. சாது மேதாவசே மேதாவசே உற்சாகமாக உற்சாக காணிக்கை அசதியாயிராதபடி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். Don't be shy, don't hesitate. Praise him. மேதாவசே சமிதும் சாது பிரீத்திவெமோ பிருத்திவமோ அபி சாமதேனா. மேதாவசே மேதாவசே சமிதும் சொல்லுவோமா தமிழிலே? இந்நாளிலே 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 கர்த்தர் படைத்தார், கர்த்தர் படைத்தார். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். எல்லாரும் பாடி துதிப்போம். கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இந்நாளிலே
எந்த கண்மலையானவரே, எந்த கண்மலையானவரே, மாட்சிமை வல்லமை மாட்சிமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே. All the worship is for you, Lord. ஆராதனை உமக்கே. முழு இருதயத்தோடும் பாடி துதிப்போம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எத்தனை மகத்துவமுள்ள தெய்வம். பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். எந்த ஆண்டவரே, நன்றியால் நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பாடுவோம், துதித்து பாடுவோம். என்னை மீட்டவரே, கரங்களை தட்டி வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே, நன்றியால் உம்மை நான் என்றும் வாழ்த்துகிறேன். பலியாய் என்னை மீட்டவரே, எந்த அன்புள்ள ஆண்டவர், எந்த அன்புள்ள ஆண்டவரே, சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, எந்த நாளுயிரே. இயேசுவே எந்த நாளுயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே. இயேசுவே இயேசுவே ஜெயம் கொடுக்க. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இந்த வருஷம் முழுவதும். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தெய்வம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் பரமபிதாவே, பரமபிதாவே, பரமன் இயேசுவே, பரிசுத்த ஆவியே, பாடி துதிக்கிறோம், பாடி துதிக்கின்றோம்.
பரவசமடைகின்றோ. பாடுங்க. பரமபிதாவே பரமபிதாவே பரமன் இயேசு. கைகளை தட்டி பாடுவோமா? பாடி துதிக்கின்றோ. பரவசமடை இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், ஒரே ஒரு நாமம் உலகத்திலே ஜெயம் பெற, அதுதான் இயேசுவின் நாமம். பாடி துதிப்போம். நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் கண்களை மூடி, இணையில்லா நாமம், இன்ப எல்லாரும் கண்களை மூடி. Let us all close our eyes and say, Lord, what a beautiful name you have. இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி. நாமம் அப்பா, உடைய நாமம் எவ்வளவு அழகான ஒரு நாமம். நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இந்த 2020 முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த நாமம், எங்களை விட்டு விலகாத நாமம், எங்களை நடத்தி வந்த நாமம், எங்களை கைவிடாத நாமம், இயேசு என்கிற பரிசுத்த நாமம். இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் வேறு ஒரு நாமமும் இல்லை. இனிதான நாமம், There is a most gracious name, and that is the name of Jesus. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், துதியும் கனமும் எல்லாம். துதியும் கனமும் எல்லாம். Now let us worship God. உமக்கே Let us worship Him. Let us lift our hands and say, துதியும் கனமும் எல்லாம் அப்பா உமக்கே. உமக்கே எங்களிடம் ஒன்றுமில்லை அப்பா, எல்லாம் உமக்கு, எல்லாம் உமக்கு. All the glory is for you, Lord. All the honor is for you, Jesus. All the honor is for you, Jehovah, the Almighty. We give you all praise. We give you all glory. We give you all adoration. Slow down, slow down. கண்களை மூடி. அப்பா, அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, அவருக்கு துதி செய்யுங்க. Open your hearts, open your mouth, don't be shy, because He is the only God who guided thus far. He brought you and kept you safe. Let us all worship Him. அவருக்கு சொல்லுவோமா? Father, all the adoration belongs to you, all the magnifications belongs to you. We exalt your name, Father. We praise you, we worship you, and we give you all glory. And we say, Father, you are the Lord who is in the most high. You are the only God who is in the most high throne. And you deserve all the glory, Father. You are the only God who deserve all the glory. ஆகவே சொல்லுவோம், மாட்சிமையுள்ள தெய்வமே உமக்கே. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. Lift your hands and say, மாட்சிமையுள்ளவரே, எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமையுள்ளவரே, மாட்சிமையுள்ளவரே,
மகிமைக்கு எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை 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 மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத நல்லேசரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றேன். உமக்கே ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே எல்லா ஆராதனையும் அப்பா. உமக்கே ஆராதனை, மனுஷனாய் எந்த மனுஷனுக்கும் இல்லை அப்பா. உமக்கே ஆராதனை. For you alone, Jesus, all the glory. உமக்கே ஆராதனை. Heavenly Father, for you only the all glory be. உமக்கே Holy Spirit, we give you all the glory. உமக்கே உமக்கே மாட்சிமையுள்ளவரே, மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமையுள்ளவரை துதியுங்க. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உங்கள் இருதயம் எல்லாம் பரலோகத்தை நோக்கட்டும். மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத மாறிடாத என் நேசரே, என் நேசரே, I surrender. துதிக்கு பாத்திரரே. Let us all say, I surrender, Father. I surrender all. Give your hearts to Jesus. I surrender. Lift your voices and say, I surrender, Father. I surrender. I surrender. I surrender. Once again, I surrender. I surrender. Oh, beautiful Lord, we surrender ourselves. I surrender. All to Thee, my blessed Savior. All to Thee, my blessed Savior, I surrender. All to Thee, my blessed Savior. All to Thee, my blessed Savior, I surrender. ஆண்டவர், இதை ஏவுவதினால் இந்த துதி ஆராதனையிலே சொல்லுகிறேன். இந்த உலகம் இன்று இந்த புதிய வருஷத்தை எத்தனையோ வித்தியாசமான முறையிலே தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. The world is ready to start this new year in different formations or in different ways. ஆனால் கர்த்தரை துதித்து பாட, கர்த்தரிடம் மன்றாட ஒரு கூட்ட ஜனத்தை அவர் எதிர்பார்த்து, But the Lord is expecting a small group of people to come and praise Him. அதை நீங்கள் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் You கொண்டிருக்கிறீர்கள். are doing that and praising God here. எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கடவுளை தெரியும். How many thousands of people know the Lord? எத்தனை லட்சமான ஜனங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். How many thousands of people have known God? ஆனால் எத்தனை பேர் இந்த நேரத்திலே அவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறார்கள்? சிந்தித்து But how பாருங்கள். many of those people are here at the feet of God at this minute?
இந்த உலகத்தில் எத்தனை ஆராதனை நடக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். Just think about how many services are happening at this time ஆனால் worldwide. நீங்கள் அவர் சித்தத்தை செய்கிறீர்கள். But you are doing the will of God. இந்த 2020 எவ்வளவு கொடூரமான வருஷம் இந்த வருஷம். The year 2020 has been a dreadful year. எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் எல்லாம் இழந்திருக்கிறோம். All the people we know, our friends and families have passed away. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். But we are alive. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். We are alive. எங்கள் வாய் பேசுகிறது. Our mouths are speaking. எங்கள் கால்கள் நடக்கிறது. Our feet are walking. எங்கள் கைகள் செயல்படுகிறது. Our hands are moving. எங்கள் ஜீவனை அவர் காத்திருக்கிறார். The Lord has kept our life. அதற்கு அவருக்கு நன்றி கடனாக இன்றைக்கு எல்லாரும் அழகாக உடுத்திருக்கிறீர்கள். And we are in debt to the Lord. We have dressed so beautifully and come here today. ஆனாலும் But ஒரு நிமிஷம் அவருக்கு எங்களை தாழ்மைப்படுத்துவோமா? நாங்களாவது அவருக்கு சொல்வோம், ஆண்டவரே படைத்த உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிறோம் என்று முடிந்த எல்லாரும் ஒரு விசை முழங்காலில் இருந்து அவருக்கு But ஆராதனை let us செய்வோம். all kneel down and tell the Lord that we are humbling ourselves before Him. முடிந்த எல்லாரும் முழங்காலில் இருந்து சொல்லுவோமா? Father, we surrender ourselves before thee. We surrender ourselves before thee. உமக்கு முன்பாக எங்களை தாழ்மைப்படுத்தி சரணடைகிறோம் அப்பா. We surrender ourselves before thee, Father. ஏனென்றால் நீர் பெரிய தெய்வம். Because you are a mighty God. நீர் இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். You are the God who created the heavens and the earth. நாங்கள் அற்பமான சாதாரண மனுஷர்கள் அப்பா. Father, we are but mere humans. ஆனாலும் உம்மை துதிக்க வைத்தீரே. But we, Lord, you have called us to praise you. உம்மை பாட வைத்தீரே. You have called us to sing your name. ஆகவே Father. எங்களை தாழ்த்தி சொல்லுகிறோம், Lord, நான் உமக்கு முன்பாக பணிகிறேன் என்று. Lord, I humble myself and I say, I kneel myself before you, Lord. I surrender. முழு இருதயத்தையும் திறந்து Open your hearts to the Lord. I surrender. I surrender. I surrender. I surrender. I surrender. Before the Almighty and Creator. I surrender. All to thee, my blessed Savior. All to thee, my blessed Savior, I surrender. All to thee, my blessed Savior. All to thee, my blessed Savior, I surrender. And let us say, Father, we love you, Father. Father, we love you, we worship and adore. Open your mouth and say, Father, Father, we love you. We love you, we worship And adore you. adore. Glorify thy name, Father. Glorify thy name in all the earth. Glorify thy name. Glorify thy name. Salenga, glorify thy name. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name in all the earth. Father, I love you. Father, we love you. Who can tell? Father, we love you. Though the world may forsake us, though the world may leave us, forget us, you are the only God who haven't forgotten us, who haven't left us alone. And we love you. And we give you all glory. Let us open your hearts and say, Glorify thy name. Lift your hands and say, in all the கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
Glorify thy name. What a beautiful God he is. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name in all the earth. Father, thank you. Thank you, Jesus. What a beautiful God you are. What a loving God you are. We give you glory, Father. We praise your magnificent name. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சுவாமினி அபியோட ஸ்துதிய புதக்கரானேமோ. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? உமக்கு மகிமை சொல்லுவோமா? Let us all open our mouths and worship the Lord. எத்தனை அழகான தெய்வம் அவர். எத்தனை அன்புள்ள தெய்வம் அவர். He is the Lord who is all loving. எத்தனை அன்புள்ள தெய்வம் He அவர். is the Lord that is all loving. எத்தனை நல்ல தெய்வம் அவர். What a loving God we have. சொல்லுங்க எல்லாரும். உமக்கே துதி செய்கிறோம் அப்பா. உமக்கே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Thank you, Lord Father. எல்லா துதி கன மகிமை செலுத்தி கரங்களை தட்டி அவருக்கு மாட்சிமை உள்ள தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிப்போமா? Let us give an applaud of hands to the Lord of And glory. please be seated. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். Please be seated. Thank you. நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. ஆகவே இந்த வேளையிலும் சிஸ்டர் சாந்தி அவர்கள் வந்து இந்த வருடம் முழுவதும் நடத்தின தெய்வத்துக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பதோடு புதிய வருஷத்துக்கும் ஏற்கனவே தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பார்கள். இயேசுவே, இந்த வேளை நேரத்துக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயேசுவே கர்த்தாவே, ஐயா தகப்பனே, இந்த கடந்து வந்த பாதைகள் எவ்வளவான கரடு முரடாக இருந்தாலும் தகப்பனே, ஐயா நீர் எங்களை உமது தோள்களிலே தூக்கி சுமந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா தகப்பனே. இந்த வேளை நேரத்தில் ஐயா தகப்பனே கர்த்தாவே, நடந்து முடிந்து போய் இருக்கிற வருஷத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே கர்த்தாவே. ஐயா இந்த வேளை நேரத்தில் வர இருக்கிற புதிய வருஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் அமைத்து கொடும் தகப்பனே கர்த்தாவே. ஐயா இந்த வேளை நேரத்திலே ஆண்டவரே வர இருக்கிற புது வருஷத்திலே ஆண்டவரே வர இருக்கும் ஆண்டவரே பயங்கரங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உமது செட்டையின் கீழே தஞ்சம் புகும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ள ஐயா பாத்திரராய் இருக்கிறீர் ராஜா கர்த்தாவே. ஐயா இந்த வேளை நேரத்திலே ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே கர்த்தாவே. உலகம் முழுவதும் ஆண்டவரே ஐயா இந்த லண்டன் தேசத்தை திரும்பி பார்க்கிறதே ராஜா. ஐயா இந்த தேசத்திலே ஆண்டவரே இந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பயங்கரமான தொற்று நோயை ஆண்டவரே ஐயா நீரே இல்லாமல் பண்ணி போடும் ஆண்டவரே கர்த்தாவே. உமது இரத்தத்தினாலே கழுவும், உமது ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வேளை நேரத்தில்
ஐயா. ஐயா, இந்த வியாதி படுக்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா, ஒரு சுவாசத்தை எடுத்து விடக்கூட முடியாமல் ஆண்டவரே கஷ்டப்படும் எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களுக்கு எவ்வளவான கிருபை செய்திருக்கிறீர் தகப்பனே கர்த்தாவே. என் இயேசுவே, இந்த வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கிருபையாலே குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஐயா, அந்த ஜனங்களுக்கு சேவை செய்யும் வைத்தியர்கள் தாதிமாரை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும் ஐயா. ஐயா, அந்த ஆம்புலன்ஸில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. இந்த எல்லையங்களும் எங்களை பாதுகாக்கும்படியாக எல்லையிலே காவல் இருக்கும் ஒவ்வொரு காவலாளிகளையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தேசத்தை ஆளும் தலைவர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற புதிய வருஷத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த தேசத்தை ஆளும் ஆளுகையிலே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல கிருபைகளை கொடும் ஆண்டவரே. ஐயா, விசேஷமாக எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பை கொடும் ஐயா. ஐயா, இந்த வியாதிகள் எதுவுமே எங்கள் தேசத்தை அண்டாதபடி ஐயா, பிள்ளைகள் பாடசாலைக்கு போக வேண்டும் தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டுமே தகப்பனே. ஐயா, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும் உமது சட்டையின் கீழே நாங்கள் தஞ்சம் புகுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வருகிற வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருந்தாலும் தேவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது வெற்றியை காண முடியும். ஆகவே இந்த வேளையிலும் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் உங்களோடு வார்த்தைகள் சிலவற்றை பேச இருக்கிறார்கள். இந்த சபையின் போதகராய் பாஸ்டர் அவர்கள் உங்களோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு மாத்திரமில்லை, எப்போதும் ஜீவிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සැමදා ජීවමානයි. අද විතරක් නොවේ, උන්වහන්සේ සැමදාම උන්වහන්සේ ජීවමානයි. ஐயா சொன்னார். Call Harish for English interpretation, please. ஹல்லேலூயா. ஆமென். தெய்வமகன் ஐயா சொன்னார், எங்களோட வழிக்கிட்டாக்கள் ஒவ்வொரு இந்த வருஷம் எல்லாரும் தவறி இருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்சக்கணக்கில் தவறி இருக்குன்னு. As Pastor said, you would have known that so many people has died this year. 19ல இப்போ 20 முடியுது, ஆனால் ஆட்கள் இல்லை. The year இப்போ is நீங்கள் over, but நானும் people are not there. நீங்கள் நாங்களும் இருப்பது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. But all of us are here, so we also have to thank the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த வருஷம் உங்களை காப்பார். He will protect you this அதுக்கு year as நீங்கள் well. ஒவ்வொருத்தரும் பாத்திரவாளியாக இருக்கும்படியே நான் கொஞ்சம் கேட்குறேன். I ask all of you to stay, அதாவது please இந்த be careful. இந்த வருஷம் ஐயா தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். நீங்கள் This year, the pastor has given us a prophecy. சரியான கவனமாக இருக்கணும் எல்லாரும். We all should be very ஏன்னா careful ஜேசு ஜீவிக்கிறார், உண்மையிலே ஜீவிக்கிறார். because Jesus lives. ஆனாலும் நாங்கள் அதுக்குள்ள கவனமாக இருக்கணும் தான் அவர் என்றார். நீங்கள் இந்த தம்பி இருக்க வாங்க, இந்த மைக்கை கொண்ட சிஸ்டத்தை கொடுங்க. மைக்கை கொடுங்க. But still we have to be careful. ரைட், ஓகே. நாங்கள் இந்த இனி வார வருஷம் நாங்கள் எப்படி இருக்கணுன்றதை நான் கொஞ்சம் சொல்லிட்டு ஐயாட்ட கொடுக்குறோம். I'm going to talk about how we are going to live the next year. எப்படி என்றால் இந்த யங் பிள்ளைகளை இந்த இளம் பிள்ளைகளை இனி வரும் காலங்களில் பிசாசு யூஸ் பண்ண போகிறான். சரியான கவனமாக இருந்து கொள்ளுங்க எல்லாரும். ஏனென்று சொன்னால் அப்படித்தான் காலம் இருக்கிறது. சொல்லுங்க. In the coming year, the Satan is going to deceive the youngsters, so please be careful. உங்களுக்கே தெரியும், காலம் கிட்ட வந்துட்டுது. All of you guys know the time is near. இயேசு வார காலமாக இருக்கிறது. Jesus is coming soon. எல்லாரும் டிவியிலும் பார்த்துருப்பீங்க, இயேசு கம்மிங் வெரி சூன் அண்டு. ஆனால் வரத்தான் போகிறார், அது எந்த மாற்றம் கிடையாது. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம்.
இனி அடுத்த வருஷம் அப்படி இருக்க போனால் உங்களுக்கு ஒருவருக்குமே தெரியாது. Jesus is definitely coming soon, and there's no changing that, and we don't know how the next year is going to be. ஆனால் கடவுள் உங்களை நேசிக்கிறார். But Jesus loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். But Jesus loves you. அது பாருங்க, இன்றைக்கும் இவ்வளவு பேருக்கு இது கிடைக்காத சிலாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. Even today so many people didn't get the chance you all have received. அவர் நல்லவர் என்றபடியா வந்திருக்கிறோம். Because he is good, we are all here. ஏனென்றா நான் எங்களை தேடி வந்திருக்கிறார். Because he நாங்க came in தேடி search போயில, of அவர் us. தேடி வந்திருக்கிறார். Because we didn't go in search of him, and he came in search of us. கர்த்தர் நல்லவர். God is good. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். Jesus திருப்பி lives. நான் சொல்றேன், ஏனென்றால் இனி வார காலம் சரியான இளம் பிள்ளைகளுக்காக தான் நான் இதை சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கவனமாக அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்படுகிறீங்களோ அதே மாதிரி கடவுளுக்கு கீழ்படிங்கோ, உங்களை போதார் மாதிரி கீழ்படிங்கோ, சரியான கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் விளாத்தி போடுறது சான்ஸ் இருக்குது. அப்படியான கள்ள தீர்க்க சரியும் வெளியில் இருக்கிற ஆக்கள் உங்களை கெடுக்கிறதுக்கான காரியங்கள் இன்னைக்கு கூட நடக்கும். In the coming year, I would like to warn all the youngsters, because the Satan is trying to deceive all of you guys by false preaching and false prophet. நான் கடந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கடவுள் ஆரண்டு அறியாமல் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற சரியான கஷ்டம். I have told before, without knowing God, you can't live with கண்ணுக்கு him. தெரியாமல் அவர் எங்களை வாழ வைக்கிறார், ஒரு நாள் நடத்துகிறார். இது உண்மை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. இப்போ நாங்கள் நல்ல சொத்தோடு வந்து படுக்கிறோம், இப்படி ஒழும்பேராட்டி என்ன நடக்கும்? உங்களோட காரியங்கள் செய்ய முடியுமா? Because he sustains us every day. He wakes us up in the morning. கடவுள் நீங்கள் நேசிக்கிறபடி அவர் உங்களை கண்மணி போல பார்த்து காத்து வரார். Because he loves you, he takes care of you as an apple of an eye. ஓகே, அதாவது கடவுள் தான் எங்களை பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை கண்மணி போல பார்க்குறார், என்னையும் உங்களையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். The Lord take care of all of us each and every day. நான் ஒரு வசனம் ஒன்று உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். I'm going to read a verse from the Bible. மார்க்கு இருக்கா? மார்க் அதிகாரம். Let us all read Mark. 9 அதிகாரம் 7 வசனத்துக்கு பார்ப்போமா? Chapter 9 verse 7 please. 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இப்போ பிதா சொல்கிறார், இவர் ஆரண்டு எங்களுக்காக தான். நாங்கள் போன கிழமை சொல்லியிருந்தோம், இனி சொல்லி தேவையில்லை. உங்களுக்காக எனக்கான தான் கொடுக்கப்பட்டது. பிதா தான் கொடுத்தார், அப்பா தான் மகனை தந்தார், அதுவும் பலியாக. உங்களுக்காண்டி எனக்காண்டி யாரும் சாவானா? முடியாது. ஆனால் செத்தார். ஏனென்றால் எங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக. உண்மையாகவே அவர் துணிஞ்சு கொடுத்தார், இந்த மகன் செய்து முடிப்பார்னு வந்தார். பாருங்க, என்ன திருப்பி வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு. அவருக்கு செவி நீங்கள் கொடுக்க சொல்லி நீங்கள் செவி கொடுக்காம உங்களுடைய சாரி. The Lord God gave his son as a sacrifice for us. No one will ever die for us, but Jesus did. So please listen to what he says. நாங்கள் ஒவ்வொரு தினம் லிசன் பண்ணாமல் நாங்கள் இந்த சாரி நீங்கள் செவி கொடுக்காம திருவீர்களாக இருந்தால், இந்த பார்க்குறீங்கன்னா ரோட்டு வழியை மூக்கையும் அடைச்சி கொண்டு கட்டி எல்லாம் காசு கட்டுக்கணக்கில் வச்சு தெரியுங்களா? இல்லையே, ஒரு பஞ்சால போட்டு தெரியுறீங்க. இதுதான் உண்மை. சொல்லுங்க. ஓகே, ரைட். அப்போ இது என்ன சொல்ல வருதுண்டா, அவர் கொடுத்தார். சொல்லுங்க. Because he gave his son. கொடுத்தார். அடுத்த வாசிங்க சிஸ்டர். இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று. ரைட். அதுதான் இந்த காலங்காலமாக இந்த போதார் மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நீங்கள் கன்னடத்தை பார்க்கலாம், கேட்குறீங்க. இங்கே அப்புறம் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க, செவி கொடுங்கோன்னு காதுல தான் கேட்பாங்க. உண்மை அது. ஆனாலும் நீங்கள் கேட்க வேண்டிய கட்டம் இருக்குங்க. ஏன்னா இனி வார காலம் கொடூரமான காலம். This is what all the preachers have been preaching for you all this time. இது தப்பக்கூடியா இருக்கு. பாருங்க, இன்றைக்கு போன வருஷம் எல்லாம் நாங்கள் 100 சாய்கள் ஒரு பலி கிடையாது. ஆனால் இன்றைய 900 பேர் சேர்த்துருக்கு நாங்கள் பலிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ துணிஞ்சு பலிக்கிறோம். In the last year so many people died, but we didn't go out. But even now the situation is worse, but we are still here. உங்களை என்னையும் ஆண்டவர் காக்கிறார். Because God protects all of us. கட்டாயம் இனிமேல் காலங்களில் நீங்களும் சரியான கவனமாக இருக்கணும். சரி, மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனத்துக்காக பார்ப்போம். கடவுள் எங்களுக்கான தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார், செய்கிறார், எங்களை காக்கிறார், எங்களை பார்க்கிறார். He takes care of us, he loves us.
அவரை நாங்கள் அறியாமல் நாங்கள் அவரோட வாழ முடியாது. We cannot live without knowing him. உங்கள் விசுவாசத்தினால்தான் ம் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நீங்கள் நினைக்கிறீங்க காணாதுன்னு, ஆனால் காணும். நான் வெளியில் என்ன செய்யறது காணும், எங்களுக்கு மற்றவை காணி ஜெபிக்கிறது காணும். ஏன்னா தந்திருக்கிறார், எனக்கும் உங்களுக்கும் காணும். உண்மையிலேயே இந்த எங்களோட போதாரஞ்சு நாங்களோ போதாரம் இந்த எங்களோட சபையில் எல்லாரும் ஜெபிச்சு தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு பாதுகாக்கிறார். ஏன்னா அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், அவர் கேட்கிறார், செய்கிறார். அறியாமல் இருக்கிறோம், கவனமாக இருக்கணும். இதில் The faith we have in all of us is sufficient. ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாக நாங்கள் இருக்கிறோம். We all should be very careful. இது ஒரு கடுமையான காலம், நீங்கள் நம்புங்க. நான் ப்ளீஸ் பண்ணி தான் கேட்குறேன். என்னென்னு சொன்னால் அடுத்த வருஷம் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பேர் இன்னும் போயினோ வரப்போயினோ தெரியாது. ஆனால் எனக்கு உங்களுக்கும் கொடுத்த ஒரு சான்ஸ். இப்போ இதுதான் சத்தம் கேட்குது, நான் கேட்டு அறிஞ்சு அதே மாதிரி நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். I plead all of you to be careful in the coming time because I don't know what will happen in the coming time. So please be careful. நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் ரங்கினார். வந்த வகை தெரியும், ரங்கினார். போன ஞாயிற்றுக்கிழமை ஐயா மூலம் ரங்கினார். ஆனால் எல்லாரும் சொல்லியிருந்தா எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். சொன்னால் அவர் எங்களுக்கு அதுக்குத்தான் வந்தார். ஒவ்வொருத்தருக்கானே அந்த கடைசி டைமில் வருவார், தருவார், தேவையில்லை சந்திப்பார், கட்டாயம் சந்திப்பார். அதை நாங்கள் விட்டு நாங்கள் தூர போனால் தான் அவர் தூர போவார், இல்லாட்டி கிட்ட வந்துடுவார். உங்களுக்குலாம் தெரியும், ஆண்டோட பிள்ளைகள் தெரியும். அதை நான் சொல்லுவேன், வெளி பிள்ளையார் இல்லை, ஆனால் இல்லை ஆண்டோட பிள்ளைகள். ஒரு சில அந்நேரம் மாதிரி பார்க்குறது இருக்கிறீங்க. ஆனால் அது கட்டாயம் இது ஆண்டவர் தான் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு செய்யணும், ஒருவரும் செய்ய மாட்டார்கள். ரைட், சொல்லுங்கள். In the last service, the Holy Spirit intervened with us, and you all know if you would have attended the services. So God is always with us, He takes care of us, He loves us, and He always is with us. சரி, இன்னொரு டைம் பார்ப்போம். கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் எனக்கும் சொல்லுவோம், ஆனால் சொல்ல வேண்டிய காலம்தான். சங்கீதம் வருங்க சிஸ்டர், 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. இது வந்து எங்களுக்கு எச்சரிப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி நாங்கள் நடப்பமாக இருந்தால் நாங்கள் இதுக்கு போக தேவையில்லை. இது எங்களுக்கு சத்தமாக தான் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் செய்தே ஆகணும். It is also a warning for us, but if we abide by the rules of God, we can live. 2ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் என்னவா? பாக்கியவான்கள். இது சொல்லி நாங்கள் தெரியணும். ஆனால் பைபிளில் இருக்குது. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பைபிள் வந்து எழுத்து அசையால் அங்கேஞ்சு, ஆனால் உலகம் அசையும். அந்த காலத்தில் அப்படி ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவார். இந்த இப்போ பாருங்க, 19 20 மாதிரி 21 எப்படி போகணுங்களுக்கு தெரியாது. ஆனால் இதில் எழுதினதான் அழிக்க முடியாது. கட்டாயமாக இந்த இதுக்கு நீங்கள் செவி கொடுங்கோ ப்ளீஸ். ஆனால் நீங்கள் என்று நான் எச்சரிக்கிறேன், இளம்பிள்ளையாக இருக்கலாம், பெரியாக்கள் ஆராதனம், இந்த 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 ஆலயத்தின் இது சிங்க குவை உங்களுக்கு தெரியாது, சிங்க குவை. அதுக்குள்ளே வந்து ஒருத்தன் தப்பி போகிறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். பைபிள் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்டா நீங்கள் ஒரு சண்டைக்கு போய் பட்டயமெல்லாம் போவீங்களா? இல்லை, இதுதான் உங்களோட ஆயுதம். உங்களோட கொரோனா இதுக்குள்ள பூராதுக்கு காரணம் இதுதான். இது புது வருஷம், இதுக்குள்ள நீங்கள் நுழைய போகிறீங்க. இனிமேல் நீங்கள் இது ஒரு பட்டயம். இது நீங்கள் நம்புறீங்க நம்பல, இது ஒரு பட்டயம். இதை நீங்கள் நெஞ்சில் வச்சிருக்கே ஆகணும், கொண்டு வரணும். பைபிள் முக்கியம். I ask all the youngsters here to, I ask all of the people here to bring a Bible next time when you enter the church, because you would not go to a war without a shield or a sword. So I ask all of you to bring your Bibles. எங்களுக்கு இது ஒரு அணுகாமல் இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஜெரிப்புதாரன் அதையும் கேட்டு கதை வச்சிருங்கோ ப்ளீஸ். யாத்திராகம் எடுங்க சிஸ்டர், 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துக்கு வாசிட்டு நாங்கள் நிப்பாட்டுவோம். Exodus chapter 15 verse 26. மைக்கில் வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க இருந்தால். ஆனால் உண்மையான விஷயம் உண்டு இது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருந்தீங்கண்டா எங்களோட ஆத்மாவுக்கு இளைப்பாதல் வந்தே தீரும் கட்டாயம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கட்டாயம் இது உண்மை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் அடித்து போக மாட்டோம்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு மருந்து. இவர் தான் டாக்டர், இவர் தான் மருந்தும் வரணும் கிடையாது. இது எனக்கும் உங்களுக்கும், நான் உங்களுக்குன்னு சொல்லணும், எனக்கும் உங்களுக்கும். ஏனென்று சொன்னால் இதுதான் கடைசி காலம். இது கொள்ள நாய்வரா இது என்ன வருத்தம், அந்த நோவான காலத்தில் என்னத்துக்கு லூசாராமன் இதை கட்டுறான்னு சொன்ன மாதிரி ஓட்டை. ஆனால் இது நாங்கள் நினைக்கிறது என்னத்துக்கு இது போடுவான் அது போடுவான் இல்லை, இது உண்மையான காரியம். இதுதான் உங்களுக்கு மருந்தும், இதுதான் இது டாக்டரும். அவர் சொல்லிட்டார், நான் தான் பரிகாரி உங்களுக்கு. The word is your medicine and the Lord is your doctor. He has told this already. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. இதை நீங்கள் எல்லாரும் நான் தயமாக கேட்குறேன், நீங்கள் இதை கடைப்பிடிங்க. I plead all of you to please abide by the instructions. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Thank you, Pastor. It truly is a wonderful thing to be here in the house of the Lord, just as we are going to enter New Year's. And once again, I would like to welcome each one of you here to our Jesus List Ministries service. It's so wonderful to see you all, and it's wonderful to see a few new faces as well, brother. Welcome. I'll firstly like to start by welcoming Sister Rushana to come up and give us a word of prayer. ஸ்தோத்திரம் கத்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தாப்பனே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த வருட கரைசிலே ஆண்டவரே வந்து உம்முடைய பாதத்திலே கத்தாவே அப்பா பிதாவே என்று கூப்பிட கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகப்பனே ராஜா, இந்த கடந்த வருடம் முழுவதாக ஆண்டவரே சுவாமி எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஒன்று மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தகப்பனே, நீங்கள் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய் ஆண்டவரே, கிருபைக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, புதிய வருடத்திலே ஆண்டவரே சுவாமி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிக்காதபடி கத்தாவே சுவாமி உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நோக்கி பார்த்து கத்தாவே எங்களை சரிப்படுத்த வேண்டிய இடத்திலே சரிப்படுத்தி கத்தாவே இறுதி பரியந்தம் ஆண்டவரே உண்மையாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து கத்தாவே உம்முடைய வருகையிலே ஆண்டவரே பங்காளிகளாய் சேர கத்தாவே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே கத்தாவே சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே தாசன் குடும்பத்தோடும் ஆண்டவரே இந்த சபை ஜனங்களோடும் நீங்கள் கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் என்று ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்த ஆண்டவரே வார்த்தையை ஆசீர்வதித்து கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய வருடத்துக்குள்ளாய் ஆண்டவரே கடந்து செல்ல கத்தாவே நீங்கள் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, sister. Before I begin, I would firstly like to thank each and one of you for coming to this service. I know it's a very difficult time for all of us. Travel is restricted, gatherings are restricted, but all of you have wanted in your heart, you have yearned that you want to be in the house of God on New Year's Day. And God will see that and He will definitely bless each and one of you. And I'd firstly like to thank Brother David. Thank you, Brother David, for being here with us. Many of you know Brother David has been here with us for quite a while as well, and he is a father within this church for all of us. He's always there, and he's a very prayerful father. So thank you, Brother David. Thank you, Pastor Joshua and Sister Kiruba. You both have been here from the beginning of this church, carrying the things to church, fitting the things, always being here with the children. Even at the end of the service, you are here clearing up, and we appreciate all that you do for us. Thank you, Pastor. Thank you, Sister Kiruba. Thank you, Sister Sumati and Brother Kirubaharan, for being here today with Rochelle.
We appreciate your time. Thank you, Sister Sumati, for making all the gowns the other day for Christmas Day as well. We really appreciate all your help. And Brother Kirpaharan, who is always welcoming. Like a father, his house is always open to us for the ministry. There's never a day where he says no, or never a day where he hesitates for everything. So we really thank you for everything that you have done for us for this ministry. Thank you to little Diro. He's a very young boy. He's probably was the second youngest in this church, but he's always so enthusiastic, wanting to play the drums. He never says no. At the beginning, there was a bit of hesitation, but now he's really grown in enthusiasm. Thank you, brother. Thank you for your time. Thank you, Brother Reynolds. You have joined with your brother Diro today. It's very nice to see you. We hope we'll see you regularly. God bless you. Brother Anthony, it's very lovely to see you today, brother. The first time you have come to our service, I believe. God will bless you. Thank you, brother. Thank you, Sister Rushana. You've come here today with your dear son, Jesh. It's really lovely to see you both here. And Sister Rushana, she is a mother in our church. She's not very old, but she's a very young mum, though, to all of us. She's always so there for our prayers, and she's always the one who feeds us as well. So we thank you, Sister Rushana, for all the help you have done. Thank you, Brother Jesh, for joining Mum today. And Brother Jiva, we welcome you today. Thank you for being amongst us. It's lovely to see you. Sister Michelle, thank you for being there in the choir always. Sister Michelle always started at a young age to pack up the church, bring the things in with her mom and dad. And with a lot of hesitation, she started playing the piano, and now she's our lead keyboardist and choirist. So we thank you, Sister Michelle. Thank you, Brother Sanjay, for always being there as a support, even in the choir, tech, and even clearing up after church. We really appreciate everything you do, and may God bless you. We've heard your testimony, and we are really happy that the Lord has done such a great thing for you this year. God bless you. Sister Kaushi, another mother for us in this church. She's the mother who's always there. Like all moms, she's the one who always asks us, have you eaten something? Have you drank something? Do you want to eat something? Shall I get you something? Which is so caring. Not a lot of people have a heart to do that, but Sister Kaushi is always there, and she always does that. Thank you, Sister Monisha. Very beautifully sung today in the choir, always here helping Sister Kirba, Michelle, and the team. And even she's always there after church. She's always bringing everybody teas and coffees. She's always concerned about Brother Christy as well. She's the one who always takes the coffee and the food and runs after Brother Christy, saying, please, Anna, eat, please, please, please eat, Anna. So thank you, Sister Monisha, for your kindness and for your thought. And thank you, Brother Harish. You have come from Sri Lanka, and you have been such a big help to this ministry this year. This ministry has grown. I'd like to take this time to thank the young people in this church. Brother Harish, Sister Monisha, Sister Michelle, Sister Sanjay, Brother Diro. They're all very, very young people, all under 20s, but they're so enthusiastic for the Lord. They're always so loving. They're always ready to do the ministry for the Lord without hesitation, and they have grown this year so much spiritually, and we are so thankful for these children. And last but not least, I would like to thank my mom and dad, Sister Shanti and Brother Mahendran. Because of them, we are able to stand here and do the ministry. They're always at the back with the children. And they're always back with the children, and they're always looking after the children. They are behind all of the backstage work. And because of them, we are able to do everything. So I thank you all. If I have missed any of you, please forgive me. But I think I have mentioned everybody. So thank you very much, everybody. And I'd like to welcome Pastor Christy. Thank you, Pastor Christy. Yes, of course. How could I forget? Thank you very much, Pastor Christy. He is actually behind. Yes, shall we give him a round of applause? None of this just comes together on its own. There's always a shepherd leading his sheep. Amen. And I thank you, Pastor Christy, for all that you have done for us. It's a blessing to have had you here with us for Christmas and New Year.
As a church, we hope we will be able to spend more Christmases and New Years with you to the bad news of Sri Lanka Jesus Lives Ministries. But it's been a pleasure having you. And thank you for all the hard work and leading the young people. Thank you, Pastor. அவ்வளவெல்லாம் நான் ஆங்கிலம் பேசுவதில்லை, ஆகவே தமிழிலேயே பேசுவது நலமாயிருக்கும். அவர் அதிகமாக ஆங்கிலத்திலே பேசுவார், நான் தமிழிலே அதிகமாக பேசுவேன். ஏன் எல்லாரும் கைத்தட்டினீர்கள்? நடிகர், பொலிட்டீஷியன்ஸ் அவர்களுக்கு தானே கைத்தட்டுதல். ஆனால் உங்கள் அன்புக்கு நன்றி. கடைசி நாள், கடைசி வருஷத்தில் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நன்றி ஷேகா. ஏன் ஷேகா எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டார் என்றால், அவருடைய பேரில் தான், அவருடைய தகப்பனுடைய பேரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷனிலிருந்து எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற சபை 2 பாச நிஷாந்த, சிஸ்டர் சாகரிகா அவர்கள் மிடில்ஸ்ப்ரோவிலே எங்கள் திருச்சபையை நடத்துகிறார்கள். இங்கே பாச ஜோஷுவா, சிஸ்டர் கிருபா அவர்கள் நடத்தும் பொழுதும் ஷேகா அவர்கள் 2 சபைகளையும் பராமரித்து வருகிறார்கள். ஆகவே உங்கள் எல்லாருடைய பேரையும் சொல்லி வாழ்த்துதல் சொன்னதினால் நான் நேரடியாக செய்தியோ அல்லது வார்த்தைக்காக கடந்து செல்கிறேன். Since Sister Shekha has thanked and greeted all of you, I would like to continue to the message straight. ஆகவே தவறாக எண்ண வேண்டாம், நான் உங்களை வாழ்த்தவில்லை என்று. வாழ்த்துதலுக்கே அநேக நேரம் போகிறது. Please do not mistake me for not greeting you, but for greeting itself a long time goes. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு 3 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும். The coming Sunday the services will start at 3 p.m. in this church. எப்பொழுது அரசாங்கத்தினால் சபை நடத்த முடியாது என்ற ஒரு சட்டம் வைக்கிறார்களோ அதுவரையும் நாங்கள் எங்கள் முயற்சிகளை எடுத்து ஆராதனைகளை நடத்துவோம். Until the government enforces a law that we can't do the church, we will do the church until then. எத்தனை சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்தது. ஏனென்றால் கர்த்தருக்கு நன்றி காணிக்கை செய்ய வந்திருக்கிறீர்கள். How joyful it is to see all of you here. You all have come here to thank the Lord. இப்ப சகோதரி ஷேகா சொன்னது போல எல்லாரும் நீங்கள் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் எப்பொழுதும் இனிமையானது. Your love and your kindness is always sweet. அது கர்த்தருடைய பார்வையிலும் பிரியமாயிருக்கிறது. And that is also very precious in the sight of God. ஆகவே பல தீர்க்க தரிசனங்களை வருகிற வருடத்துக்குரிய பல தீர்க்க தரிசனங்களை கடந்த நாட்களில் 41 தீர்க்க தரிசனங்கள் வெளியிடப்பட்டது. லைவிலே அநேக ஆயிரம் ஜனங்கள் பார்த்தார்கள், இன்னும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41 தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் அதை விளங்கி மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நமக்கும் ஆசைதான் சந்தோஷமாய் கடந்து செல்ல, ஆனால் இன்னும் ஒரு பயங்கர வியாதி நோய் வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச ஊழியத்தின் சோஷியல் மீடியா பக்கத்திலும் யூடியூபிலும் அந்த வீடியோக்கள் இருக்கிறது, பார்க்கலாம். Therefore we have released all the prophecies which was given to us by God. So it is in the Jesus Lives official page in Facebook. You can all have a look at it and share it with your friends. உங்கள் எல்லாருக்கும் பழைய வருடத்தின் வாழ்த்துக்களை அம்மையார் ராஜேந்திரம் அவர்கள் சார்பிலும், இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ ஊழியத்தின் சார்பிலும் 45 கிளைகள் சார்பிலும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். I greet all of you in the name of Ammaya Rajendram and also of all the branch churches and also the Church of Jesus UK. நாளைக்கு கிட்டத்தட்ட 6-7 ஆராதனைகளை தாயார் நடத்த இருக்கிறார்கள் இலங்கை தலைமை சபையிலே. Tomorrow in the Church of Sri Lanka Jesus Lives Church, Ammaya is going to conduct 6 services. மூத்த தாய் தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கடைசி நாள் ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். I also greet all the senior fathers and mothers and also the people who are viewing this video at this time. சங்கீதம் 116 அதிகாரம் 12 வசனம். Let us all read Psalms chapter 116 verse 12. சங்கீதம் 116 அதிகாரம் 12 வசனம். Psalms chapter 116 verse 12. ஏன் நாங்கள் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தோம்? Why did we worship the Lord for 40 minutes? வாசிப்போம். அதற்கான ஒரு வார்த்தை. This verse is for that. எங்களுக்கு ஒரு உபகாரம் ஒருவர் செய்தால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். When someone does a good deed to us, we thank them. அது ஒரு நல்ல கெஸ்டர் அல்லது ஒரு நல்ல கிராட்டிடியூட், ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்லலாம். That is a good habit, they say.
அந்த நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். God wants that gratitude. அதை தான் இந்த தாவீது ராஜா சொல்லுகிறான். வாசிக்க கேட்போம். That is what the King David says. Can we read in Tamil, English and do we have Sinhalese Bible? No. So can we read in both the languages please? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நாங்கள் எண்ணத்தை செலுத்துவேன் என்று ராஜா கேட்கிறான். What shall we give him in return? Can we read in English please? Love the Lord, for he heard my voice. He heard my cry for mercy. 12th verse, maybe 13th or 12th in English one. In Tamil it's the 12th verse. What shall I return to the Lord? What shall I return to the Lord? For all his goodness to me. For all the goodness that he has rendered in my life. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்கும் நாங்கள் எண்ணத்தை செலுத்தக்கூடும். What shall we return for the Lord for all the good things he has done in our life? அவர் உலகத்தை படைத்த தெய்வம். He created the world. இந்த அண்ட சராசரங்களை தன்னுடைய கரத்தினால் ஆளுகை செய்கிற தெய்வம். He holds the whole universe in his hands. அப்படி இருக்கிற தெய்வத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும்? What can we do for God like that? Your answer please. உங்களுடைய பதில் என்ன? 12 மணிக்கு யாராவது கிளாஸ் நடத்துவார்களா? 11:30 மணி தூங்குகிற நேரம், அயர்ந்து பல கனவு காணுகிற நேரம், ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் எல்லாம் காணுகிற நேரத்திலே கேள்வி, எங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நன்றி சொல்லலாம், Sing for praise. பாடி துதிக்கலாம், பிரைஸ் பண்ணலாம். ஜீவா பிரதர், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாமத்தை தொழுது கொள்வேன். வெல், வெரி குட். அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன். ஐ வில் வர்ஷிப் ஹிம். அவரை தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்ளுகிறது என்ன செலுத்துவோம்? நன்றி செய்வோம், தொழுது கொள்ளுவோம். We can worship him, we can thank him. சுவிசேஷம் அறிவிப்போம், we can spread the gospel, பாடி துதிப்போம், we can sing and worship, சாட்சிகளால் மகிமை செய்வோம், we can share our testimonies, பல காரியம் செய்வோம். we can do so many things. ஆகவே தாவீது ராஜா சொல்லுகிறான், என் தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்தக்கூடும்? Therefore the King David says, what can I do to my Lord? அதற்கு ஒரு பதிலாக ஏசாயா 63:7 வாசித்து ஒரு பொருத்தனை, புதிய வருஷத்துக்குரிய பொருத்தனை வசனம் கடவுள் தந்திருக்கிறார். அதை சொல்ல ஆயத்தமாகுவோம். Let us all read Isaiah chapter 63 verse 7. 63வது ஏசாயா 7வது வசனம். God has given us a promise verse through that verse, so let us all read not through that darling, sorry, அந்த வசனத்தின் இல்லை, இந்த வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். கர்த்தர் செய்த நன்மைக்கு நாம் என்ன செலுத்தக்கூடும்? அதற்கான ஒரு பதில் தான் இந்த 7வது வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாக, எல்லா நன்மைக்கு தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவோம். பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லா நன்மைக்கு. Can we read in English please? I will tell of the kindnesses of the Lord, the deeds for which he is to be praised, according to all the Lord has done for us. Yes, the many good things he has done for Israel. Yes, God has done many and many good things in our lives. According to his compassion and many kindnesses. I will praise him, I will glorify him, I will adore him. அவரை நான் மகிமைப்படுத்தி பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. I will praise and glorify the God, the verse says. அதை தான் சற்று நேரத்துக்கு முன்பாக நீங்கள் செய்தீர்கள். That is what we did a while before. ஆகவே கடந்த நாட்களிலே கிறிஸ்மஸை கடந்து வந்தோம். We came across Christmas back in the days. கிறிஸ்மஸ் நேரத்திலே ஒரு கடைசி குறிப்போடு முடிவு செய்தோம். In Christmas we ended with a last content. கடைசி குறிப்போடு முடிவு செய்தோம். அது என்ன? We completed Christmas with a last content. மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் வந்து சொல்லப்பட்டவைகளை கண்டு குழந்தையான இரட்சகரை பணிந்து கொண்டார்கள் என்று கேட்டோம். The content is that the Magi's, the kings and the astronomers, the shepherds, the Magi's, the astronomers all came and bowed the Lord and worshipped him. அதன் பின்பதாக என்ன செய்தார்களாம்? After that what did they do?
அவர்கள் சென்று இந்த செய்தியை பிரஸ்தாபம் பண்ணினார்கள். They spread what happened. அவர்கள் கண்டவைகளை போய் மற்ற ஜனங்களுக்கு சொன்னார்கள். They shared what they saw. தேவதூதர் தங்களோடு பேசியவைகளை மற்றவர்களுக்கு சொல்லி கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணினார்களாம். They shared what the angel of the Lord said and praised the Lord. ஆகவே கிறிஸ்மஸ் டே முடிந்ததென்று ட்ரீ எல்லாம் கலட்டியாயிற்று. இந்த ட்ரீ இன்னும் இருக்கிறது. எப்பொழுது கலட்டுவார்களோ, சில வேளை 5-10 தேதி கலட்டுவார்கள் என்று நினைக்கிறோம். சில வீடுகளை கலட்டி விட்டோம், சில வீடுகளில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டது. அதோட கிறிஸ்மஸ் முடிந்தது என்று நினைக்கிறோம். In some houses they have taken down the Christmas tree and they have removed the lights and we think the Christmas is over. ஆனால் அந்த மேய்ப்பர்களும் அந்த சாஸ்திரிகளும் என்ன செய்தார்களாம்? But the shepherds and the astronomers, they அந்த கிறிஸ்மஸ் டேயோட முடிந்ததில்லை. அதன் பின்பதாக அவர்கள் போய் தாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பிரஸ்தாபம் பண்ணி மற்ற ஜனங்களுக்கு சொன்னார்கள். They did not stop from that day. They went and spoke about what happened and what they saw. அதை தான் தேவன் உங்களிடமும் எதிர்பார்க்கிறார். And that is what the Lord requires from you. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளை, the good things what God did in your life, தேவன் செய்கிற எல்லா நன்மைகளையும், உங்கள் வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை அன்று ஆராதனையிலே நீங்கள் சொன்னது போல மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லி கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். God also wants you to share all the good deeds he did in your life and praise the Lord. இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகள் கதைக்கும் பொழுது மிஷல் கேட்டார், நான் ஒரு தேவனை அறியாத பிள்ளைக்கு கடவுளை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நான் எப்படி இவைகளை சொல்லுவது, இந்த காலம் சரியா என்று கேட்டார்கள். When Michelle spoke, as Michelle said last time, when I was telling a child who doesn't know God, how can I tell this to him? அப்பொழுது அவர் கேட்டார், நான் இந்த காலத்திலே சொல்வது சரியா? She asked, it is okay to share. அவருக்கு சொன்ன பதில் என்ன என்றால், நீங்கள் சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள்? The answer was, if you didn't tell, who will tell? நீங்கள் சொல்லாவிட்டால் ஆண்டவருடைய மகத்துவங்களை யார் சொல்லக்கூடும்? If you do not tell about the good deeds the Lord did, who will tell? இந்த காலத்தில் நீங்கள் சொல்லாவிட்டால் அவர்கள் அழிந்து போனால் என்ன நடக்கும்? If you do not tell them in this time, what will happen if they ஆகவே die? கர்த்தரை மற்றவர்களுக்கு சொல்வது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம். If you tell about Jesus Christ to the others, you are glorifying the Lord. அதுதான் ஏசாயா புத்தகத்திலே கேட்டீர்கள். That is what you heard from the book of Isaiah. தேவன் எங்களுக்கு அருளின எல்லா நன்மைகளுக்கு தக்கதாகவும், for all the good deeds that the Lord has done to us, நான் என்ன செய்யக்கூடும்? என் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடும். What can we do in return to him? We can praise the Lord and spread the gospel. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து, ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். You can share your salvation which you received. இந்த உலகத்திலே நீங்கள் எதையும் சம்பாதிக்கலாம், அனுபவிக்கலாம், பல அனுபவங்களை நீங்கள் பெறலாம். In the world you can gain so many experiences and you can earn so many. ஆனால் இரட்சகராகிய இயேசுவை பெறுகிற அனுபவம் உலகத்தில் பணம், பொருள், அந்தஸ்து, உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட பெரியது. But you cannot experience the salvation of the Lord Jesus Christ. It is bigger than the money and all the wealth in the world. ஏனென்றால் அதை நாம் பணம் பொருளினால் வாங்க முடியாது. Because we cannot buy salvation with money. அவருடைய அன்பை எங்கள் படிப்பு, எங்கள் அந்தஸ்து, பதவிகளால் வாங்க முடியாது. We cannot buy his love with redemption. with education or we cannot buy his salvation and redemption by our wealth and all our treasures or whatever we have gained in our life, because that salvation is given by accepting Jesus as our personal savior. கர்த்தராகிய இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது அவருடைய அன்பினால் கிடைக்க பெறுகிறது. The salvation is received by accepting Lord Jesus Christ as our savior. அந்த அன்பு மகா விசேஷம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட. That love is more precious than everything in the world. நீங்கள் பெற்ற இரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதும் உங்கள் மேல் வந்த கடமையாய் இருக்கிறது. It is your duty to share the gospel, with share the salvation you received with others. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொருத்தனையை வருகிற வருஷத்திலே சொல்லி இருக்கிறார். God has given you a promise in the next year. இப்ப பொருத்தனை என்றால் நாம் உடனே தேடுவதெங்கே? சங்கீத புஸ்தகத்திலே. When it comes to promises, where we search of it in the book of Psalms. இல்லை, இலகுவான கண்டிக்கப்படாத புஸ்தகங்களிலே தேடி எங்களை சந்தோஷப்படுத்துவோம், கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரா இருக்கும் என்று. Oh, in books which are not that strict. ஆனால் எரேமியா முழுவதும் தீர்க்க தரிசன புஸ்தகம். But the book of Jeremiah is a book of revelation. ராஜாக்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு ராஜாக்களுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை பேசியவர் தான் எரேமியா. Jeremiah was against kings and he spoke the word of God against kings. ஏனென்றால் அந்த ராஜாக்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனார்கள். Because the kings in those days
always went out of the way of the Lord Jesus. கடவுள் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து ஒரு தேசத்தை கொடுக்கும் பொழுது, When God brought them out of the exile of Egypt and gave them a country, காலம் போக போக அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களையும் அந்நிய தெய்வங்களையும் கொண்டு வந்து, தெய்வம் அல்லாதவைகளை கொண்டு வந்து தேவனை விட்டு விலகி கோபமூட்டி போனார்கள். as time went and they bought other idols and worshipped them and went away from God. ஆகவே கர்த்தர் மிகவும் கடினமாய் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் பேசினார். Therefore God speaks to them harshly through the prophet அந்த Jeremiah. ஜனங்களை தன் அண்டையிலே வரும்படி எத்தனையோ முறை அழைத்தார். He asked the people to come to him so ஆகவே many times. எரேமியாவிலே அன்பான ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது தேவன் அவ்வளவு இரக்கத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தையாயிருக்கும். If there's a kind word coming from Jeremiah, it is because God is speaking so kindly to them. அந்த வார்த்தையை வரப்போகிற கொடூரமான வருஷத்திலே நாங்கள் தப்பித்துக் கொள்ள தேவன் தருகிறார். God is giving us that word in order to save ourselves in the coming year. எரேமியா 31 அதிகாரம் 1வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய எலக்ட்ரானிக் பேட்ஸ் இருந்தால் அதிலே டைப் பண்ணி வையுங்கள். எப்பொழுதும் இந்த வருஷம் தொடங்குகிற நாளிலிருந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு இதை சொன்னீரே, என் வாழ்க்கையில் இதை நடத்தும் நிறைவேற்றும் என்று அந்த பொருத்தனை நிறைவேறும் வரையும் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Let us all write down the verse, Jeremiah chapter 31 verse 1 in our electronic devices, our notebooks and our phones, so that we will not forget this verse and praise the Lord for what he has done in the next year. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரிடம் கெஞ்சி கேளுங்கள், ஆண்டவரே நீர் சொன்னீரே, அப்படியானால் என் வாழ்க்கையிலே அதை செய்யும் என்று. In the coming year you can beg the Lord using this word because you have told us you will do so. இந்த வருஷம் கொரோனா வைரஸினால் மட்டுமல்ல பல தடைகள் பல பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுத்திருப்பீர்கள். In this year you not only coronavirus, you would have gone through so many problems. ஆசீர்வாதம் கிட்டே வரும், திடீரென்று பின்னதாக இழுபட்டு கொண்டு போய்விடும். The blessing will come close to you and then it will be drawn away from you. எல்லாம் சரியாகி கிட்டே வரும், மீண்டும் ஒரு பாதிப்பு வந்து Everything கொண்டிருக்கும். will work out and the blessing will come close to you and வருகிற something வருஷம் will go away. வருகிற வருஷம் ஆண்டவரிடம் சொல்லுங்க, In the coming year tell the Lord Jesus, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், Lord I believe in you. உம்மை நம்பி நான் புதிய வருஷத்துக்குள்ளே கால் வைக்க Lord I போகிறேன். trust in you and I step ahead in the நீர் new இந்த year. வார்த்தையை சொன்னீரே, அப்படியானால் அதை செய்வீர், ஆகவே செய்யும் அளவும் நான் உம்மிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று You have சொல்லுங்க. given me this word, so you will do it. Until you do it, I will ask you, Father. ஒவ்வொரு பகுதியாய் வாசித்து ஒரு பாடலை பாடுவோமா? Let us all read it and sing a song. எரேமியா 31 அதிகாரம் 1வது வசனம். At that time, declares the Lord, I will be the God of all the families of Israel, and they will be my people. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள். They will be my people. 3வது வசனம். Let's read verse 3. 3வது வசனம். Let's read verse 3. மணிக்காவும் 3வது வசனத்தை எழுதி ஞாபகத்திலே வைத்து வாசிப்போம். Pardon me, let us write down verse 3 and read it. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். உன்னை காருண்யத்தினால் நான் இழுத்துக்கொள்ள போகிறேன். காருண்யம், அவருடைய கம்பேஷன் என்று சொல்லப்படுற அந்த காருண்யம் உங்களுக்கு அவர் தருவார். God will give you his compassion in the coming year. சாதாரண அன்பு அல்ல, அநாதி சிநேகத்தால் அவர் உங்களை It is நேசிக்கிறார். not a usual love. He loves you so much. சில வேளை யாருடைய அன்பும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். You might think nobody loves you. வருகிற அன்பு தற்காலிகமா இருக்கிறது என்று நினைப்பீர்கள். You might think the love you receive is temporary. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால், But the Lord Jesus அநாதி eternal love, அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகிக்கிறேன். But the Lord Jesus says, I love you with an everlasting love, with an eternal love. காருண்யத்தினால் நான் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன். I receive you with compassion, he says. அவர் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார், தன் அண்டையில இழுத்துக் He கொள்ளுகிறார். pulls you to him. நாங்கள் தான் சில வேளை அவரை விட்டு தூரம் போய் விடுவோம். We often go astray from him. அடிக்கடி போய் விட்டு வருவோம். We often go astray with ஆனால் away அவர் from him எம்மை and come back to ஒரு him. மேய்ப்பன், நீங்கள் மேய்ப்பனுடைய கோலை பார்த்திருப்பீர்கள். You would have seen the staff of a shepherd. அந்த ஸ்டாஃப் ஏன் வளைந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? Do you know why the staff is curved? அதிலே 2 இருக்கிறது, 2 அர்த்தம். There are 2 reasons for that. அதனுடைய மற்ற பகுதி அவர்கள் மலையேறும் பொழுதும்
காடுகள் ஏறும் பொழுதும் குத்தி ஏறி கடந்து செல்லவும் உதவி செய்யும். நரி ஓநாய்கள் ஆடுகளை தின்ன வந்தால் அடிக்கவும் உதவி செய்யும். The lower bottom of the staff is used to chase away wild animals and also for the hiking. ஆனால் மற்ற அந்த வளைந்த பகுதி, But the curved part, ஆடுகள் தூரம் போனால் அதிலே போட்டு அந்த கழுதிலே பிடித்து அந்த மேய்ப்பன் தன் அண்டையிலே இழுத்து வைத்துக் the கொள்ளுவார். curved part is used to pull the lamb when it goes astray from the அதை shepherd. தான் ஒரு உண்மையான சபை செய்யும். அதை தான் உண்மையான ஒரு ஊழியம் செய்யும். That is what a true ministry will do. அப்படி இழுத்து இழுத்து ஜனங்களை தேவனோடு இறுக வைத்துக் கொள்ளும். It will pull people together with God. இழுத்து கொண்டு வந்து கடவுளோடு நெருக்கி வைத்து விடும். அவர்தான் நல்ல மேய்ப்பன். It will drag people to God. He is a good shepherd. He is also a good shepherd. He is not only also he is the good shepherd. We are all just shepherds. அவர்தான் நல்ல மேய்ப்பன். தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரே ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is the good shepherd who gave up his life for the sheep. ஆகவே எங்களை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். Therefore he pulls us to him. தன் அண்டையிலே இழுத்துக் He கொள்ளுகிறார். pulls us to him. எங்கு போனாலும் இழுத்துக் கொள்ளுவார். He pulls us to him wherever ஆகவே we go. நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. அடுத்த Therefore we do not வருஷத்துக்கு have to fear. இந்த பாடல் அப்படி சொல்லுகிறது. This கேட்போமா? song says so. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு அநாதி பெரியது. சிநேகத்தால். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நன்றி. அநாதி சிநேகத்தால் அவர் உங்களை இணைத்துக் கொள்ளுகிறார் என்று உங்களுக்கு With சொல்லுகிறார். an eternal love, he hugs you, he says. கவலைப்படாதிருங்கள், Do not worry. கலங்காதிருங்கள். 2021 கண்டு Do not worry. அது பயங்கரமான ஒரு வருஷமா இருக்க போகிறது. It's going to be a horrendous year. ஆனாலும் அவருடைய காருண்யம் அநாதி சிநேகம் எங்களுக்கு இருக்கிறது. But we still have his compassion and his everlasting love. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு பொருத்தனையை சொல்லுகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அதையும் வாசித்து எழுந்து நின்று ஜெபிக்க பாட துதிக்க போகிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 3வது God also வசனம். has given your promise for your personal life and as well as for your family life. Let us all read it in the book of Isaiah 54 verse 3. ஏசாயா 54:3. Isaiah chapter 54 verse 3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியர் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். மீண்டும் வாசிங்க. ஒவ்வொரு பகுதியாக. நீ வலது புறத்திலும் நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆண்டவர் சொன்னால் அதை உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறீர்களானால் இதான் விசுவாசம். இது அவிசுவாசம் இல்லை, இது பயங்கர அவிசுவாசத்துக்கு மேல. அப்படியா? வலதா சீயா இடதா அப்படி இருக்கு. விசுவாசிக்கிறவர்கள் ஒழுங்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செய்யுங்கள். If you believe, please give a round of applause for the Lord. நீங்கள் வலது புறத்திலும் நீங்கள் இடது புறத்திலும் On your left and as well as on your right. இடம் கொண்டு பெருகுவாய். இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் உங்கள் பிள்ளைகள் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை எத்தனையோ காலம் பாழாய் போனவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் நடக்க செய்வார் கடவுள். இல்லாவிட்டால் அவர் பொருத்தனை செய்ய மாட்டார். அவர் பொருத்தனை செய்தால் அது நடக்கும். நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நடக்கும். If
If God promises us one thing, that will happen. If we wait for Him, it will definitely happen. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று Let us all stand up right now. கர்த்தருக்கு துதிப்பாடல் பாடி ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடி புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். Let us all praise the Lord and worship Him and enter the new year. இன்னும் சற்று நேரத்திலே வெடி எல்லாம் போடுவார்கள் என்று நினைக்கிறோம். In a minute or two, I think they'll be putting crackers. ஆனால் அது அவர்களுடைய சந்தோஷம். But that is their happiness. சிலர் 12 மணிக்கு தான் டக்கீலா என்று சொல்லி ஒரு ஷாட் அடிப்பார்கள். 12 மணிக்கு பாட்டம்ஸ் அப் என்று எல்லாரும் கப்பை தூக்கி வாயிலே ஊற்றுவார்கள். அது எல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒரு புதிய வருஷத்தின் ஆரம்பம். Some people will take tequila shots in the new year. That is all a useless way to start the new year. சிலர் டான்ஸ் ஆடி கிளப்ல இருந்து பாட்டு பாடி அப்படி புதிய வருஷத்தை தொடங்குவார்கள். Some people will dance in the club and enter the new year. கடைசி காலையிலே பழைய வெறுமை அவர்களை கவிக்கொள்ளும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. In the last, the old sadness will take over them and nothing good will come out. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே புதிய வருஷத்தை தொடங்கும் பொழுது, But when you start the new year in the presence of God, நீங்கள் விழுகிற நேரத்திலே அவர் வந்து உங்களை தூக்கிக் கொள்ளுவார். whenever you fall, God will catch you. அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு அவர் முதலிடம் When கொடுப்பார். you give first place to God, He will give first place to you. நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது அவர் உங்களை தாங்கிக் கொள்ளுவார். Whenever you are sad, He will gain you. நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். Whenever you shed tears, He will wipe your நீங்கள் tears. கஷ்டப்படும் பொழுது அவர் உங்களை காத்துக் கொள்ளுவார். Whenever you are going through hard times, He will guide you. இதுதான் ரகசியம். அவருக்கு முதலிடம் கொடுப்பதினால். That is the secret. This is what happens when you give the first place to God. கிருபாமாவோடு எல்லாரும் பிள்ளைகள் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து பாடுவோமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Let us all sing the Lord and clap our hands. நல்ல சத்தமாக Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி என்ன இது? உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை ஆதரவில். ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் கை தட்ட வேண்டாம். எல்லாரும் பாடி துதிங்க. சந்தோஷமான நேரம். கர்த்தரை பாடி ஒரே கோஆர்டினேஷனோடு ஸ்தோத்திரம் செய்வோமாக. Let us all praise and sing the Lord and worship Him in one coordination. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. கரங்களை தட்டி Let us all clap our hands. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவி ஏழைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள இத்தனை மகத்துவமுள்ள பதவி பதவி ஏழைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு எத்தனை மாதயவு எத்தனை ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியம். சொல்லுங்க. எத்தனை மாதயவு. எத்தனை மாதயவு நின் கிருபை. எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. Give thanks to the Lord. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் புதிய வருஷத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் எல்லாம் நாவுகளை திறந்து இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் Then sings my soul. Everyone. Then sings my soul, my Savior God to thee.
அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்திலே Give thanks to the Lord in this new year. அவரை பாடி துதிப்போம். Let us sing and worship Him. அவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us give thanks to the Lord. Then sings my soul, My Savior. my Savior God to thee. How great. எல்லாரும் கைகளை உயர்த்தி How great thou art. How great thou art. How great thou art. Then sings my soul. Then sings my soul, My Savior. Savior God to thee. We give you all glory and adoration, Father, in this new year. In this 2021, we submit everything to your feet and bow before you, Jesus, our Lord and Savior. Then sings my soul, முழு மனதோடு my Savior God to thee. How great. How great thou art. How great. How great thou art. பரலோகத்தின் பிதாவே, Our Heavenly Father, பரிசுத்தமான உம்முடைய சபையிலே வந்திருக்கிற இந்த ஜனங்களை நோக்கி பார்த்தரல. the people who have come to your holy church, look upon them, Father. இந்த புதிய வருஷத்துக்குள்ளே புதிய ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம் We அப்பா. are running a new service in this new year, இந்த வருடம் Lord. தொடங்கும் பொழுதே உமக்கு நன்றி சொல்ல தொடங்கி விட்டோம். We have started saying our thanks at the beginning of this year நீர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைக்காக for all the great things you are going to do for us. நாங்கள் முன்கூட்டியே உமக்கு நன்றி காணிக்கை செய்கிறோம். Lord, we are giving our thanks to you as an offering. நீர் தரப்போகிறீர், ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி You சொல்லுகிறோம். are going to give it to us, so we thank you, நீர் Father. செய்ய போகிறீர், ஆகவே உமக்கு முன்கூட்டியே நன்றி You are சொல்லுகிறோம். going to do it, so we give us our thank offerings, உலகம் Father. எப்படிதான் இந்த வருஷத்தை தொடங்கினாலும் No matter what the world has started this year, நாங்கள் உமக்கு நன்றி காணிக்கையோடு துதி we செய்கிறோம். have given our thanks offerings to you, துதி கன Father. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி All thanks and glory be to you, Father. எல்லா மாட்சிமைக்கும் உரிய தெய்வமே என்று சொல்லி உமக்கு நன்றி The Lord who சொல்லுகிறோம். is worthy to all glory, we thank you. அந்த தெய்வத்துக்கு ஒரு நிமிஷம் முடிந்தால் மட்டும் ஒரு விசை முழங்காலில் இருந்து நன்றி சொல்லுவோம். புதிய வருஷம், For those able, please kneel down. புதிய வருஷம். For this new ஏன் year, இதை செய்கிறோம்? why are we doing this? ஆண்டவரே, நீரே பெரியவர், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று காண்பிப்பதற்காக. Because Lord, you are the mighty God and we are nothing, Father. நீர் ஒருவரே தெய்வம் என்பதை மகிமை You கொடுப்பதற்காக. are the only God and we glorify எல்லாரும் you. நாவுகளை திறந்து அவருக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். Lord, we thank you, thank you, thank you at this time, நீரே Father. பரிசுத்த தெய்வம், உமக்கு நன்றி You சொல்லுகிறோம். are the pure God and holy God and we thank you, நீரே Father. மகத்துவமானவர், உமக்கு நன்றி Lord, சொல்லுகிறோம். you are the almighty God and we thank you, இந்த Father. வருஷம் முழுவதும் நடத்த போகிறவரே உமக்கு நன்றி Lord, you சொல்லுகிறோம். are going to lead us throughout this year and we thank you, உம்மை Father. போற்றி புகழ்ந்து நன்றி சொல்லி Lord Jesus, we fall to our feet and we thank you. சகல துதியும் கனமும் மகிமையும் All glory and honor and praise சர்வ வல்லமை உள்ள தெய்வமும் to the almighty God. மாட்சிமையை தன் கரத்திலே வைத்து மகத்துவமாய் உலகத்தை ஆளுகை The Lord செய்கிறவரும் who carries all glory in his hands and reigns the world. ராஜாதி ராஜனாய் மீண்டும் வரப்போகிற The King of Kings who is going to come again. பரமன் இயேசுவின் In நாமத்தினால் the mighty name of Jesus. we ஜெபிக்கிறோம் pray. நல்ல பிதாவே. We pray, Almighty God. Amen. Amen. எல்லாம் கைகளை உயர்த்தி தேவன் இயேசு கிறிஸ்து துதி கன மகிமை எல்லாம் ಸಿಂಗಾಸನೆಯೇ ನಡೆಸಿಟಿನ ದೇವಿವು ಜೇಸುಸ್ ಕ್ರಿಸ್ತುಸ್ ಸ್ತುತಿ ಪ್ರಶಂಸಾ
මහිමය සියල්ල මහිමයි සියල්ල ඔබ හට පුදන්නෙමි. பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் May the Almighty Father, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் the Son of God, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் and the Holy Spirit உங்கள் அனைவரோடும் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் சந்ததியோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. be with you all throughout this year, with your families, with your friends, and all of your relatives. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God will bless each one of you. ஆமென். Amen. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். நன்றி. எழுந்து நிற்போம். Thank you. All be standing. நன்றி. உங்களுடைய தாழ்மைக்காக நினைக்காதீர்கள் நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் என்று. ஏனென்றால் கர்த்தருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம், எங்களுக்காக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. ஏனென்றால் இந்த தேசங்களிலே